Xiaomi Mi LED TV 4C Pro வர பேரை ரொம்ப பெருசாகிட்டே போகிறாங்க. போன வாரம் நிறைய லான்ச்சஸ் இருந்ததுனால இந்த வீடியோவை இந்த வாரத்துக்கு புஷ் பண்ணியிருந்தோம். ஸோ எனிவே இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த டிவியை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அஃப்கோர்ஸ் இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் 4C Proன்னு சொல்ல போகிறேன். ஃபுல் பேரை சொன்னால் Xiaomi Mi LED TV 4C Pro. எனிவே நம்ம 4C Proன்னு பேசுவோம். கன்ஃபியூஷன் வேணாம். இது ஒரு 32 இன்ச் LED டிவி Xiaomi கிட்டேருந்து லேட்டஸ்ட்டாக அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது 15,000 ரூபாய்க்கு. இந்த வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ அன்பாக்சிங் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இந்த 4C Pro ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்துச்சு. உள்ளே ஓப்பன் பண்ணணும். முதல்ல அந்த ஒரு புது ரிமோட் கொடுத்துருக்காங்க. இது Mi TV 4a Pro 49 இன்ச்சில் இருந்த அதே மாதிரி ஒரு ரிமோட், ப்ளூடூத் ரிமோட். அதுக்கப்புறம் ஸ்டாண்ட்ஸ் இருந்துச்சு. ஸ்டைரோஃபோமை ரிமூவ் பண்ணுவோம். உள்ள டிவி நம்ம Mi TV ஏற்கனவே பார்த்தா 32 இன்ச் மாதிரி அந்த அளவு தான் லைட்டாக இருந்துச்சு. திருப்பியும் ரெகுலர் ஸ்க்ரூஸ், இன்ஸ்டலேஷன் கைடு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க பாக்ஸில். ஸோ இந்த 4C Pro நம்ம முன்னாடி பார்த்த Mi TV 4a 32 இன்ச்சுக்கு ஐடென்டிக்கலாக இருக்கா? அதே மாதிரி அந்த டைமென்ஷன்ஸ், என்ன சைஸ், அந்த இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே, அந்த பேனலும் அதே தான். இது இன்னும் ஒரு 1366x768 பிக்சல் பேனல், 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட், கலர்ஸ் நல்லா இருக்குது. வியூயிங் ஆங்கிள்ஸும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. அஃப்கோர்ஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 10 வாட் ஸ்பீக்கர் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா லவுடாக இருந்துச்சு. ஒரு சின்ன ரூமை ஈஸியாக ஃபில் பண்ண முடிஞ்சது. இப்போ அந்த 4a 32 இன்ச் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே ஸ்பீக்கர்ஸ் தான். அதில் பார்க்கலையும், எங்கே ஒரு படம் பார்க்கலையோ இல்லை ஒரு வீடியோ பார்க்கலையோ எங்கேயுமே ஒரு டயலாக் புரியாமையோ இல்லை கொஞ்சம் மஷியாக இருக்கிற மாதிரியோ அப்படிலாம் இல்லை. நல்லா கிளியராக லவுடாக தான் இருந்துச்சு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஸ்பீக்கர் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம 32 இன்ச் 4a பார்த்த மாதிரியே அதே மாதிரி இன்புட் அவுட்புட் ஆப்ஷன்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு ஈத்தர்நெட் போர்ட், AV போர்ட்ஸ், 3 HDMI போர்ட், 1 ARC கேப்பபிலிட்டியோட, 2 USB 2.0 போர்ட்ஸ், ஒரு ஆண்டனா, அப்புறம் ஒரு ஸ்டீரியோ அவுட். ஸோ இந்த செக்மெண்ட்டில் உள்ள டிவிஸ் மற்ற டிவிஸோட கம்பேர் பண்ணல இதில் தான் இருக்கிறதுலே அதிகமாக இன்புட் அவுட்புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ Mi TV 4aக்கு சிமிலராக இருக்கல, இதுக்கு தனியாக 4C Pro அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ரெண்டு டிவிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஓகே சிலது இருக்குது. முதல்ல அந்த ரிமோட். ஸோ இந்த தடவை இது ஒரு ப்ளூடூத் ரிமோட். ஸோ நம்ம டிவியை பார்க்க தான் எய்ம் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்கே காமிச்சு ப்ரெஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஸோ கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த ரிமோட்டில் ஒரு வாய்ஸ் பட்டனும் இப்போ கொடுத்துருக்காங்க. அது காரணம் என்னென்னா, டிவியில் உள்ள சாஃப்ட்வேர் மாதிரி இருக்குது. முன்னாடி இன்னமும் நம்மளுக்கு பேட்ச் வால் கிடைக்குது. பட் முன்னாடி பேட்ச் வால் ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட், அதாவது AOSP மேலே பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது மொபைல் ஃபோன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் மேலே பில்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ டிவிக்குள்ளே டெடிகேட்டட் ஆண்ட்ராய்டு டிவி மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ ப்ளே ஸ்டோர் ஆக்சஸ் நம்மளுக்கு கிடைக்குது. கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து நிறைய ஆப்ஸ் இதுக்கு டவுன்லோட் பண்ணலாம். இன்னமும் நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ ரெண்டும் அவைலபிளாக இல்லை. Xiaomi இப்போ அமேசானோடையும் நெட்ஃப்ளிக்ஸோடையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அதை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபிக்ஸ்டாக ஒரு டைம் கொடுக்கல. 2 மாதம் கழிச்சா இல்லை 4 மாதம் கழிச்சா அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்லை. இன்னைக்கு தேதிக்கு நம்ம பிரைம் வீடியோ வேணும்னா சைட் லோட் பண்ணிக்கலாம். ஒரு APK-வா வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை. நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. நெட்ஃப்ளிக்ஸோட மொபைல் வெர்ஷன் போட்டால் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணணும்னா கஷ்டப்பட்டு பண்ணலாம். பட் பண்ண முடியாதுனே வச்சுப்போம். ஸோ இன்னைக்கு தேதிக்கு நெட்ஃப்ளிக்ஸ் தவிர மோஸ்ட்டாக எல்லா ஆப்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வாய்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் பண்ணலாம், இல்லை வாய்ஸ் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளே ஸ்டோரில். ஸோ இப்போ ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கிறதுனால ப்ளூடூத் கண்ட்ரோலர்ஸ், இயர்ஃபோன்ஸ், ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே நம்ம பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அடுத்து ஃபைனல் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே கொடுத்துருக்க சிப். ஆன் பேப்பர் பார்க்கல அதே தான். இதுவும் குவாட் கோர், இதுவும் Amlogic சிப், 4 A53 கோர்ஸ், 1.5 GHz வரைக்கும் கிளாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஒரு புது ஜென்ரேஷன் Amlogic சிப். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பழைய ஜென்ரேஷன் சிப்போட இது இப்போ பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஸ்கேலிங், நாய்ஸ் ரிடக்ஷன் இது எல்லாத்துக்கும் பெட்டராக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே என்ன நடக்குது? Xiaomi இப்போ 1000 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஒரு லைட்டான பெட்டரான சிப் கொடுக்குறாங்க. ஒரு இன்னும் கன்வீனியன்ட்டான ரிமோட், ப்ளூடூத் சப்போர்ட், ஆண்ட்ராய்ட் டிவி பேட்ச் வாலோட. ஸோ இந்த பாயிண்ட்டில் மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆண்ட்ராய்ட் டிவி மேலே பில்ட் பண்ணியிருக்க பேட்ச் வால் பழைய Mi TV 4aக்கும் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு Xiaomi சொல்கிறாங்க. எப்போன்னு சொல்லலை, பட் ட்ரை பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு மேஜர் இது கிடையாது. ஸோ முதல்ல சொன்ன 3 தான் இங்கே மேஜர் சேஞ்சஸ். ப்ளூடூத் ரிமோட் ப்ளஸ் அந்த புது சிப். ஸோ இது ஓகே, 15,000 ரூபாய்க்கு இது வர்த்தா? ஓகே, இப்போ நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பேட்ச் வால் பற்றி ஒரு சின்ன விஷயம். நான் மெயினாக பேட்ச் வால் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு செட்டப் பாக்ஸை கட் பண்ணி எனக்கு ஒரு 6 வருஷம் ஆக போகுது. நான் பார்க்குறது எல்லாமே ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் தான். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் மோஸ்ட்டாக.
ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சில நேரம். பட் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் ரெண்டுத்துக்குமே பேட்ச் வாலில் அக்ரிகேஷன் கிடையாது. அதாவது அதில் உள்ள ஷோஸ் பேட்ச் வாலில் காமிக்காது. ஸோ எனக்கு பேட்ச் வால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை. பட் நீங்கள் வந்து செட்டப் பாக்ஸஸ் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு சேனல்ஸ் அதுலேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா பேட்ச் வாலில் இப்போ இருக்கிற ஆப்ஸில் உள்ள கண்டென்ட் ப்ளஸ் செட்டப் பாக்ஸ்லேருந்து வர கண்டென்ட் எல்லாத்தையுமே சேர்த்து க்யூரேட் பண்ணி காமிக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் நீங்கள் செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால். ஸோ நான் அதிகமாக அதை பற்றி பேசாததுக்கு காரணம் மற்ற வீடியோஸில் பேசியிருக்கோம், ப்ளஸ் நான் பர்சனலாக அதை அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. ஸோ எனிவே, இந்த டிவி இப்போ ஷாமி ஆஃபர் பண்ணுறது 15,000 ரூபாய்க்கு வர்த்தா அப்படின்னு பார்த்தா, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த செக்மெண்ட்டில் 32 இன்ச் டிவிஸ்லாம் எந்த ரேட்டில் ஆரம்பிக்குது, எந்த ரேட்டில் வித்துட்ருக்கு அப்படிங்கிறதுக்காக அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலையும் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ பார்க்கையில் பேர் தெரியாத பிராண்ட்ஸ் நிறைய இதோட கம்மியாக வித்துட்ருக்காங்க. ஸோ இந்த பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, சைனாவில் ஒரு 32 இன்ச் டிவி OEM மேனுஃபேக்சரிங் நடந்துட்டுருக்கோம். அதை எடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற பிராண்ட் பேர் குத்தி விற்கிறாங்க. ஸோ அதிலலாம் குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க ஒரு பிராண்டுக்குனே இல்லாமல் விற்கல அவங்க எந்த ரேஞ்சுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அது எல்லாத்தையும் விட்டுருவோம். இங்கே நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச பிராண்ட்ஸ் மாதிரி 2 இருந்துச்சு. ஒன்று போலராய்டு, ஒன்று கோடாக். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக போலராய்டுக்கும் கோடாக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த கேமரா பிரான்ச்சுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த கம்பெனிஸ்லாம் க்ளோஸ் பண்ணல. அவங்களோட அந்த பேரை மட்டும் லைசன்சிங்க்கு இந்தியாவில் ஏதோ ஒரு பிராண்ட் எடுத்துகிட்டு சும்மா சைனாலேருந்து இதே OEM டிவியை எடுத்துகிட்டு கோடாக் இல்லை போலராய்டுக்கு லைசன்சிங் வாங்கிட்டு அதை குத்தி விற்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெறும் OEM-ஆக ஏதோ ஒரு பேர் வச்சு சைனாலேருந்து வாங்கி இந்தியாவில் வித்துட்டு இருந்தவங்களே வந்துட்டு சும்மா ஒரு கோடாக், ஒரு போலராய்டு இப்படி பேர் போட்டோன்னா இன்னும் நல்லா விற்குது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மக்களை மிஸ்லீட் பண்ணி அந்த மாதிரி வித்துட்ருக்காங்க. ஸோ அதை தயவு செஞ்சு அதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ அப்படிங்கிற 2 ஆல்டர்னேட்டிவ் தான் இருக்குது. ஒன்று வியூவில் ஒரு டிவி இருக்குது 12,000 ரூபாய்க்கு, 32 இன்ச் HD ரெடி. இன்னொன்று TCL 12,500 ரூபா. வியூ, TCL இது ரெண்டுமே நல்ல பிராண்ட்ஸ் தான். இந்த 2 பிராண்ட்ஸோட டிவிஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பண்ண வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. என்னோட பிரைமரி டிவி ஒரு வியூ. ஆனால் இந்த ரெண்டுத்துலையுமே ஸ்மார்ட் கிடையாது. இன்புட் அவுட்புட்டும் வந்துட்டு ஷாமியில் அதிகம். ஸோ பேசிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஆப்ஷன்ஸே தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வியூ டிவி 12,000 வாங்கிட்டு போயிடலாம். 15,000 கொடுத்து ஷாமி வாங்கணும்னு அவசியம் இல்லை. நெட்ஃப்ளிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷாமியில் எப்போ வரும்னு தெரியாது, அவங்க எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. அப்போவும் ஒரு வியூ டிவி ப்ளஸ் ஒரு அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக் 4,000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டிங்கன்னா இதோட ஒரு 1,000 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். பட் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து சப்போர்ட் இருக்கும். பட் நெட்ஃப்ளிக்ஸ் ரேட் அதிகம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் யூஸ் பண்ண போகிறது ஹாட்ஸ்டார், மற்ற ஆப்ஸ்லாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் இன்டர்ஃபேஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த Mi TV 4C Pro ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த புது ஷாமி Mi LED TV 4C Pro பற்றி என்னோட கருத்துக்கள். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டிவி பற்றி? ஷாமி இன்னும் நிறைய டிவி இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது அந்த தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் பட்டன் கிளிக் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கிட்டையாவது வீடியோ ஷேர் பண்ண முடியும்னா இந்த வீடியோவில் எல்லா வீடியோ கூட எது C4 Tech தமிழில் பார்த்தீங்கனாலும் அப்படியே லைட்டாக அந்த ஷேர், ஒரு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலகிராம், கூகுள் ப்ளஸ் வேணாம், ஏதோ கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.